ஹாய் கைஸ், தேர்ட் மேன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? சரி வாங்க பார்க்கலாம். என் லைஃபே முடிஞ்சிருச்சு, எனக்கு எதுவுமே நடக்காது, என் வாழ்க்கையே க்ளோஸ், நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம நிறைய பேர் ஒரு கட்டத்தில் நினச்சிருப்போம். கண்டிப்பாக நினச்சிருப்போம். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், டேய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுறதுக்கு நீ காத்துட்டு இருக்க. அந்த மாதிரி உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேருந்து ஒரு சவுண்டு வரும், நீ எடுக்கிறதே தப்பான டிசிஷன், அதை பண்ணாத அப்படின்ட்டு. ஆனால் நம்ம நிறைய பேர் அதை கேட்கவே மாட்டோம். நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் நான் இதில் போய் விழதான் செய்வேன், இந்த பழக்கத்தை கற்றுக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த தப்பான பாதைக்கு தான் போகுமே தவிர அந்த உள்ளுணர்வு தேர்ட் மேன் எஃபெக்ட் அதை நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக நம்ம அது பேச்சை கேட்டால் அது நம்மளை கண்டிப்பாக தப்பான வழிக்கு கூட்டிகிட்டே போகாது. இந்த தேர்ட் மேன் எஃபெக்ட் மூலயமா நிறையா பேர் உயிர் பழைச்சிருக்காங்க. அந்த கதையெல்லாம் இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியாது. நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்குது, தெரிஞ்சுப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.